Hi everyone, welcome to CTPS Education channel. இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா comments, variables, data types, operators இது எல்லா கான்செப்ட்ஸையும் full explanation with real time examples ஓட பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹேப்பி லேர்னிங். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் comments used to provide information or explanation about the code. நான் ஒரு கோட் எழுதுறேன். அந்த கோடை நான் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கும் நான் என்ன எழுதியிருக்கேன், எதுக்காக அந்த லைன் எழுதியிருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு புரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சைடில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்தா இன்னும் பெட்டராக புரியும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட், டாக்குமெண்டேஷன் கமெண்ட். இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அதில் சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். Here I is a variable, int I is equal to 10 அப்படின்னு இருக்குது. ஸோ here I is a variable அப்படிங்கிறது வந்து நான் ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் மல்டிலைன் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா /* கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சின்டாக்ஸ் எழுதுறது மட்டும்தான் மாறும், பட் பர்பஸ் எல்லாமே சேம் தான். டாக்குமெண்டேஷன் கமெண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் கிளாஸ் ப்ரொவைட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணுது, இந்த கிளாஸ் எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்குது. வேரியபிள்ஸ் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், அதாவது மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் போகலாம். ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது. அந்த கிளாஸ் அப்படிங்கிறது வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த கிளாஸ் அப்படிங்கிறது இங்கே வேரியபிள்ஸ், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் இங்கே வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இட் இஸ் அ கண்டெய்னர் which holds the value while the program is executed. It is a name of memory location. ஸோ இந்த கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறது இங்கே மெமரி லொக்கேஷன் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு ஜாவாவில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். int age is equal to 20. இன்ட்டுங்கிறது டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ ஏஜில் 20ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஏஜுங்கிறது இங்கே வேரியபிள் நேம், 20ங்கிறது வேல்யூ. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. லோக்கல், இன்ஸ்டன்ஸ், ஸ்டாட்டிக். ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா அது மெத்தடுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா மெத்தடுக்கு வெளியில் இருக்கும் பட் கிளாஸ்க்கு உள்ளே இருக்கும். ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் வேரியபிள், ஒரு காமன் வேரியபிள் மாதிரி சொல்லலாம். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாக புரியும். யுவர் நிக்நேம் அது வந்து லோக்கல் வேரியபிள், அதாவது உங்கள் நிக்நேம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அது ஒரு லோக்கல் வேரியபிள் மாதிரி. அதேமாதிரி லோக்கல் வேரியபிளுங்கிறது அந்த மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் அதுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் காலேஜ் நேம். உங்கள் காலேஜோட நேம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே காமனாக இருக்கும். ஸோ அது ஸ்டாட்டிக் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். ஸோ அது ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது இங்கே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேரியபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். கிளாஸ் ஏ அதில் void மெத்தட் int a equal to 90. இங்கே int a equal to 90ங்கிறது லோக்கல் வேரியபிள், ஏன்னா அது மெத்தடுக்கு உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி. அந்த ஸ்டூடெண்ட் ஐடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் காலேஜ் நேம் ஈக்குவல் டு ஏபிசி காலேஜ். ஸோ அந்த காலேஜ் நேம்ங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே காமனாக இருக்கும், அதனால அது ஸ்டாட்டிக் வேரியபிள். டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி போகிறோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸ் எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸ். நம்ம வேரியபிள்ஸ் ஆல்ரெடி பார்த்தது அது நேம் ஆஃப் தி மெமரி லொக்கேஷன். ஸோ டேட்டா டைப்ஸுங்கிறது சைஸ் ஆஃப் தி மெமரி லொக்கேஷன், எவ்வளோ சைஸ் இருக்கணும்னு கொடுக்கறது தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ப்ரிமிட்டிவ் கீழே பார்த்தீங்கன்னா பூலியன், நியூமரிக் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ நான் ப்ரிமிட்டிவில் ஸ்ட்ரிங், அரே இதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ்ஸில் வரும். இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பூலியன், பைட், கேர், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள். இது எல்லாமே ஜாவாவில் யூஸ் பண்ணக்கூடிய 8 இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் அதோட டிஃபால்ட் வேல்யூ அண்ட் டிஃபால்ட் சைஸ் என்னென்னு பார்க்கலாம். டிஃபால்ட் வேல்யூன்னா நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணனா அது என்ன எடுத்துக்கும் அப்படிங்கிறது. டிஃபால்ட் சைஸ் அப்படின்னா அதோட மெமரி லொக்கேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பூலியன் எப்போதும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸில் தான் இருக்கும். அதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸு, டிஃபால்ட் சைஸ் 1 பிட். கேர் எப்போதுமே சிங்கிள் கோட்ஸை தான் எழுதணும். டிஃபால்ட் வேல்யூ இங்கே கொடுத்துருக்க அந்த /u 0000, அதாவது நல்ல. டிஃபால்ட் சைஸு 2 பைட்டு.
பைட்டு வந்து -128 to 127 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ 0, டிஃபால்ட் சைஸு 1 பைட்டு. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ரேஞ்சில் இருக்கணும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ 0, டிஃபால்ட் சைஸ் 2 பைட் இன்ட்டு இந்த நான் கொடுத்துருக்க இந்த ப்ராக்கெட்டில் கொடுக்குற அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். டிஃபால்ட் வேல்யூ 0, டிஃபால்ட் சைஸ் 4 பைட். லாங்கு இதுவும் இந்த ரேஞ்சில் இருக்கணும். டிஃபால்ட் வேல்யூ 0L, டிஃபால்ட் சைஸு 8 பைட்டு. ஃப்ளோட்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் 17.89 அப்படிங்கிற மாதிரி பாயிண்டில் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ளோட் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ 0.0F, டிஃபால்ட் சைஸ் 4 பைட். டபுள் அது ஃப்ளோட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் டெசிமலுக்கு அப்புறம். டிஃபால்ட் வேல்யூ 0.0D, டிஃபால்ட் சைஸ் 8 பைட். நெக்ஸ்ட் எப்படி டேட்டா டைப்ஸை டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்ட்டு A, B, C. ஸோ ஒரு இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், அது பக்கத்தில் நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இது. எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா இன்ட்டு A = 10. ஸோ ஈக்குவல் டு போட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பைட் B = 22. இது வந்து பைட் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு. ஃப்ளோட் C = 1.24. ஸோ பாயிண்டில் வரும் ஃப்ளோட்னா. டபுள்னா டபுள் பை = 3 பாயிண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய வேல்யூவாக வரும். கேர் CH சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். கேர் CH = A அப்படின்னு கொடுக்கணும். கேரக்டர் நம்ம ஏதாச்சும் இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா. பூலியன் ஃப்ளாக் = ட்ரூ. ஸோ பூலியன் வேல்யூஸ் எப்போதுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் இருக்கணும். அது எப்படி அசைன் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அது ஒரு சிம்பிள். நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னா, இப்போது எக்ஸாம்பிள் அடிஷன் பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு நம்பர் கிரேட்டராக லெஸ் தெனாக செக் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு ஆப்ரேஷன். ஸோ அந்த ஆப்ரேஷன் செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிம்பிள் தேவை, ப்ளஸ் மைனஸ் அப்படி சொல்லி. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதோட கேட்டகரி, அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யூனரி, ரிலேஷனல், அரித்மெட்டிக், லாஜிக்கல், டெர்னரி, அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் மெயின் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு யுனரி பார்த்தோன்னா அதில் போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ போஸ்ட்ஃபிக்ஸ்னால் நம்ம ஒரு வேரியபிள் எழுதி ++ இருக்கும். ப்ரீஃபிக்ஸ்னால் முன்னாடி ++ ஆர் மைனஸ் இருக்கும். இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அது என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். int var1 = 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா var1 ++ பண்ணனா ஃபஸ்ட்டு வேல்யூ டிஸ்பிளே ஆயிரும். 5ங்கிறது டிஸ்பிளே ஆகும் அண்ட் தென் ஒன்லி இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரீஃபிக்ஸ் பண்ணோன்னா ++ var1 போட்டோன்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 5 வந்து 6 ஆயிரும், அப்புறம் டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறாங்க. அது 2 வேரியபிளும் கிரேட்டர் தெனாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A > B ஆர் B > A, இல்லைனா இன்னும் A = B எல்லாமே வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். அது என்னென்னா அடிட்டிவ் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். A + B எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி A - B, A*B எது கொடுத்தாலும் அது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ லாஜிக் அண்டுன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். ரெண்டுமே ஃபால்ஸ்னால் நமக்கு அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ணணும். ஆரில் பார்த்தோன்னா 1 ட்ரூவாக இருந்தால் கூட நமக்கு ஆன்சர் ட்ரூ வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். 5 > 3 அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன். அண்ட் 8 > 5 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரூ கண்டிஷன்ஸ் தான். ஸோ 5ம் > 3 விட பெருசு தான், 8ம் 5 விட பெருசு தான். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கறனால அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆர். 5 < 3, 8 < 5. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸு. நமக்கு வந்து ஏதாவது 1 ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூவாக வரும். ஸோ இங்கே ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கனால நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ். டெர்னரி அப்படின்னா கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வேல்யூ நான் இப்போ செக் பண்ணுறேன், அதில் அதுக்கு ட்ரூவாக இருந்தால் என்ன நடக்கணும், எனக்கு ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும், அதுதான் இது. ஸோ ட்ரூ. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ரிசல்ட் = A > B அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ A > Bங்கிறது இங்கே நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா A is biggerன்னு பிரிண்ட் ஆகு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா B is biggerன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வேல்யூஸை இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். += ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ஈக்குவல் டு. ஸோ += ஸ்டார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். int A = 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். int B = Aனா ஏவோட வேல்யூ Bக்கு அசைன் ஆயிரும்.
நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு அதில் புரியலன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், அதில் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். int a is equal to 12 b is equal to 5 அப்படின்னு 2 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அதில் கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே a + b a - b a * b a டிவைட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதே மாதிரி நமக்கு என்ன ஆப்ரேட்டர் வேணுமோ அண்ட் வேணும்னா அண்ட் போட்டு அந்த 2 வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி 2 வேரியபிள்ஸ் கெட் பண்ணி அதில் எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே அசைன் பண்ணி பாருங்கள். நான் இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் மீதி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இதோட கண்டினியூவேஷன் பார்ட்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.